கொடுத்தால்தான் கூட்டம் வரும். இந்த கட்சியின் தலைவர்களுக்கு எந்த தலைவனையும் பார்க்க மக்கள் தானாக வீதிக்கு வருவதில்லை. யாவனையும் பார்க்க வராது. உங்கள் உடன் பிறந்தவன் உங்கள் மகன் சீமானை பார்க்க வருவார்கள். காரணம் என்ன? காரணம் என்ன? அவன் தலைவன் என்று இல்லை, அவன் தன் மகன், தன் உடன் பிறந்தவன், தன் சித்தப்பன், தன் பெரியப்பன், தன் மாமன், தன் பேரன் என்று பார்க்க வருவார்கள். அவன் எனக்கானவன், எனக்கான குரலாக அவன் பேசுவான். நான் எண்ணுவதை, நான் பேச நினைப்பதை அவன் அஞ்சாமல் பேசுவான். அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு பயப்படாமல் பேசுவான். எங்கள் தாத்தா தெய்வ திருமகன் எங்களுக்கு போதித்தது போல உண்மையை பேசு, உறக்க பேசு, உறுதியாக பேசு, இறுதி வரை பேசு, நீயே உண்மையான வீரன் என்று சொன்னதை போல உறக்க பேசுகிறோம், உண்மையை பேசுகிறோம். அதனால என்னை பார்க்க வருவான். மற்ற கட்சி தலைவர்கள் மாநாடு போடுவார்கள். பார்ப்பாய் காணொலியிலே எல்லோரும் பேச்சு கொண்டிருப்பார்கள். 9 மணி ஆனவனை தலைவர் பேச ஆரம்பிக்கும் போது கூட்டம் கலைந்து போய்விடும். நாற்காலியை பெற்று பேசிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் உங்கள் மகன் பேச ஆரம்பிக்கும் போது எங்கு நிற்பானோ தெரியாது. என் குரல், என் அன்பு சொந்தங்களை என்று காற்றில் கரைந்த உடனேயே எங்கிருந்து வந்து கொடுவானோ தெரியாது. நான் பேச்சை முடித்து நன்றி வணக்கம் சொல்லுகிற வரை அசையாமல் நிற்பான். காரணம், இரத்த உறவு, இன உறவு, லட்சிய உறவு, குடும்ப உறவையும் தாண்டி ஏற்றுக்கொண்ட கொள்கை உறவு நிற்பான். தமிழ் பேரினத்தின் வரலாறு, தமிழர்கள் ஒன்று திரண்டார்கள், நின்றார்கள், வென்றார்கள் என்ற பதிவுதான் வரும். அந்த திமிரில் அசைக்க முடியாத நம்பிக்கையில் தான் பஞ்சமர் நில மீட்பு, பைந்தமிழர் உரிமை மீட்பு. ஆதி தமிழர் விடுதலை இல்லாது மீதி தமிழர் விடுதலை வெல்லாது.